அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் பார்த்தோம் அப்படின்னா திருத்தலங்கள் அப்படிங்கிறது நிறைந்து காணப்படுகிறதுங்க. அதிலும் நம்மளுடைய நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே பல கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு இறைவன் அருள் பாலித்து வருகிறார். ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்பு மகிமையும் இருப்பது போல ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு தனி வரலாறு அப்படிங்கிறதும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வரலாறை நாம் கேட்கும்போது நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான புத்துணர்ச்சி வரும், ஒரு வியப்பு, ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்தவாறு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு வரலாறுகள் உண்டு அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன் ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறதுங்க. இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு கேட்கும் போதே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய முன் ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய திருத்தலத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான வியக்கத்தக்க தகவல்களை மேலும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் திரும்பும் திசை எங்கும் பல்வேறு விதமான கோயில்கள் இருக்கு. பல்வேறு விதமான கடவுள்கள் அருள் பாலித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு தலத்துக்குமே வரலாறு அப்படிங்கிறது வெவ்வேறாகவே இருக்கிறது. இப்படியான நிலையில் தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் அருள் பாலித்து வரக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் பற்றி தான் நாம இந்த தொகுப்பில் பார்க்க போறோம். இந்த கோயில் தினமும் காலையில் 6 மணி முதல் முற்பகல் 11 மணி வரைக்கும், மாலையில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இந்த கோயில் உருவான வரலாறு அப்படிங்கிறது மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராவணனை வதம் செய்த ராமர் அயோத்தி நோக்கி திரும்பும் போது வழியில் தற்போது கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல சிவபூஜை செய்ய விரும்பினார். அந்த பூஜைக்கு காசில இருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமன் தாமதித்தான். அவன் தீர்த்தம் எடுத்து வர தாமதமானதுனால ராமர் தனது பாணத்தை கொண்டு மலையில விட்டார். அந்த இடத்துல இருந்து தீர்த்தம் வந்ததால அது ராமர் தீர்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றது. மேலும் ஆஞ்சநேயர் தாமதமாக எடுத்து வந்த தீர்த்தத்தை ராமர் வீசிய அது 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரையில் விழுந்திருக்கு. அந்த இடம் அனுமந்த தீர்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றது. அனுமந்த தீர்த்தத்துல குளித்துவிட்டு இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ராமர் தீர்த்தத்துல குளித்தா முன் ஜென்ம பாவங்கள், முன்னாடி நாம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதே போல சிவபெருமானை நினைத்து தமிழ்நாட்டில் ராமர் 2 இடங்கள்ல பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கிறார். அதுல ஒன்று ராமேஸ்வரம், மற்றொன்று தீர்த்தங்கால் நிறைந்த இந்த தீர்த்தமலை அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான மூலிகைகள் கலந்து விளங்குவதால் இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பக்தர்களின் உடற்பிணி, மனதில் எழுந்திருக்கக்கூடிய கவலைகள் ஆகியவற்றை தீர்த்து புத்துணர்ச்சியும் புது வாழ்வும் அளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில்ல ராமர் தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என 5 வகையான தீர்த்தங்கள் இருக்கிறது. இதுல ராமர் தீர்த்தத்துல ராமஜெயம் என உச்சரித்து கொண்டே மூழ்கி எழுந்தார் சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல தேவ சேனாதிபதியாக முருகனை நியமித்த போது அவருக்கு இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது குமார தீர்த்தம் என பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் வாழ்க்கையில உயர்வும் ஞானமும் பெருகும் அப்படின்னு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அன்னை வடிவாம்பிகை இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தார். அவரை மணக்கும் பாக்கியம் பெற்றாங்க. இதனை கொண்டு அம்மையப்பரை வணங்கினால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் இல்லறம் நல்லறமாக இருக்க கௌரி தீர்த்தத்தால அம்மையப்பரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
தாமிர சக்தியும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட அகஸ்திய தீர்த்தத்தை குடித்தால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என சொல்லப்படுது. மேலும் உடலின் தட்பவெப்பம் சமமாகவும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது குணமாகவும் அக்னி தேவனின் பெண் ஆசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் போதுமானது என நம்பப்பட்டது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டா மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் குணமாகும். குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கிறாங்க. மேலும் கடன் தொல்லை தீர, கல்வியில் வளர, திருமண தடை நீங்க கோயிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருகிறார்கள். தீர்த்தமலைக்கு மேற்கு பக்கத்தில் வாயு தீர்த்தமும் வர்ண தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. கிழக்குல இந்திர தீர்த்தமும் வடக்கே அனுமந்த தீர்த்தமும் இருக்கிறது. தெற்குல யம தீர்த்தமும் இருக்கிறது. மலை உச்சியில வசிஷ்ட தீர்த்தம் இருக்கிறது. இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பட்ட அற்புத மலைக்கு வாய்ப்பு கிடைத்தா ஒரு முறை சென்று வழிபட்டு பலன்களை பெறுங்க. இந்த கோயில்ல மாசி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் விழா வெகு விமர்சையா நடைபெறும். அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாளன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாசி மாத பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தில் சுவாமி புறப்பாடு, 7ஆம் நாள் தேரோட்டம், 5ஆம் நாள் திருக்கல்யாணம், 10ஆம் நாள் சத்தானபரண உற்சவம், அதாவது சயன உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சித்திரை மாத வருடப்பிறப்பிற்கு 365 லிட்டர் பால் அபிஷேகம், உச்சிகால பூஜை, நவராத்திரி, ஆடி 18 திருவிழா ஆகியவை இந்த தலத்தில் விசேஷம். பௌர்ணமி அன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறுது. அன்று இரவு இந்த தலத்தில் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பாகவே நடைபெறுகிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த தலத்தில் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாகவே நடைபெறுகிறது. ஆங்கில புத்தாண்டு தினங்கள் அன்று கோயிலில் மிக அதிக அளவு எண்ணிக்கையிலான பக்தர்கள் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாகவே அருள்பாலித்தும் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்து விநாயகர் சித்தி விநாயகர் ஆவார். மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தம், வருண தீர்த்தம் இருக்கிறது. கிழக்கில் இந்திர தீர்த்தம் இருக்கு. வடக்கே அனுமந்த தீர்த்தம் இருக்கிறது. தெற்கே யம தீர்த்தம் இருக்கிறது. மலையின் உச்சியில் வசிஷ்ட தீர்த்தம் இருக்கிறது. இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பெற்று அற்புத மலை தீர்த்தமலை அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஈசனை நாம் வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கப்பெறும். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் தீர்க்கிறது. மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இந்த தலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கிறார்கள். கடன் தொல்லை தீரவும் இத்தலத்தில் வேண்டுகின்றனர். இங்கு வழிபட்டால் பக்தர்களின் அனைத்து வித குறைகளும் நிவர்த்தியாகும். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய பெரிய புற்றில் கயிறு கட்டி வழிபடுறாங்க. தலமரமான பவளமல்லி மரத்தில் கட்டியும் திருமண தடை நீங்க பெறுகிறார்கள். இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தியாகிறது. மலை மீது ஏறி வந்து வழிபடும் போது மூலிகை காற்றை சுவாசிக்கிறதுனால பக்தர்களின் நோய் நொடிகள் நீங்க பெறுகிறது. முடி எடுக்கிறது, அதாவது நேர்த்திக்கடனாக பார்த்தோம் அப்படின்னா முடி எடுக்கிறது, காது குத்துறது ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடன்களாக இந்த தலத்தில் செலுத்துறாங்க. அது தவிர சுவாமிக்கு தேன், நல்லெண்ணெய், திரவிய பொடி, பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், திருநீர், அரிசி மாவு, பழ வகைகள் ஆகியவற்றால் அபிஷேகமும் செய்கிறாங்க. சொர்ணாபிஷேகமும் செய்கிறாங்க. அது தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம். அம்பாளுக்கு புடவை சாத்துறாங்க. அன்னதானமும் பக்தர்களுக்கு செய்கிறாங்க. அதே போல ராமபிரான் சிவபெருமானை 2 இடங்களை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கிறார். அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம், மற்றொன்று தீர்த்தங்கால் நிறைந்த தீர்த்தமலை அப்படின்னும் சொல்லலாங்க.
ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கி போகும்போது இங்கு சிவபூஜை செய்ய விரும்பி இந்த பூஜையை காசில இருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமனால் தாமதிக்கப்பட்டு விட்டதால, ஆஞ்சநேய தீர்த்தம் எடுத்து வர தாமதாகி விட்டதால ராமர் தனது பாணத்தை எடுத்து மலையில விட்டார். அந்த பானம் அவர் விட்ட அந்த பானம் பாறையில இருந்து தீர்த்தமாக வந்தது. அதை வைத்து சிவபூஜையும் நடத்தி முடித்தார். இதனால இதற்கு ராமதீர்த்தம் அப்படின்ற பெயரும் வந்தது. மேலும் ஆஞ்சநேயர் தான் எடுத்து வந்த தீர்த்தத்தை வீசி எறிய அது 12 கிலோமீட்டர் தூரத்துல தென்பெண்ணை ஆற்றங்கரையில விழுந்து அனுமந்த தீர்த்தம் அப்படின்ற பெயர் பெற்றது. அனுமந்த தீர்த்தத்துல குளித்து விட்டு இங்கு வர ராம தீர்த்தத்துல குளித்தால் பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். 1000 வருடங்களுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கோவில் இது. 1041 ராஜராஜ குலோத்துங்க சோழனால் திருப்பணி நடைபெற்ற பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருணகிரி நாதர் இத்தலம் குறித்து பாடியும் இருக்கிறார். மலை மீது அமைந்த அற்புதமான சிவத்தலம் இது அப்படின்னு சொல்லலாம்.